நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாதத்தோட சிறப்பு என்னென்னா, சூரியன் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பேச்சு ஆகிறாரு. இது சிறப்புடா என்னென்னா, குருவோட சூரியன் இணைய போகிறாரு. அதனால குருவோட சூரியன் இணையும் போது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. குருவோட சூரியன் அதாவது இணையும் போதும் குரு பார்வையில் விழுகும் போதும் சிவராஜ யோகம் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இதை சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் 2.25 நாள் எடுத்துக்கிறாரு. செவ்வாய் 40 நாள், புதன் 20 நாளில் கடக்கக்கூடிய கிரகம். குரு ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. சுக்கிரன் அதே மாதிரி 25 நாள் எடுத்துக்கிறாரு. சனி உங்களுக்கு தெரியும் 2.25 வருஷம் கடக்கிறதுக்கு எடுத்துப்பார் ஒரு ராசியை. அதே மாதிரி ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயந்தான். நான் அதாவது ஜோதிடத்தில் 2 சக்கரம்னு சொல்லுவாங்க. ஒன்று பிறப்பு ராசி, அதாவது ஜனன ராசி, பிறக்கும்போது என்னவோ அதை வச்சியும், அப்புறம் கோச்சாரம், இன்றைய கோச்சாரம், அதை வச்சியும் இணைச்சி 2 சக்கரத்தையும் இணைச்சி தான் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். நான் இப்போ பொது பலன், எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் உண்டான பொது பலன் அதை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் துல்லியமான பலன் வேணும்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் அதை கொடுத்தீங்கன்னா இதையும் அதையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு துல்லியமான வாழ்க்கை சம்பவங்களை, நடந்த சம்பவங்கள் கரெக்டாக சொல்லி, அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களையும் கரெக்டாக சொல்லி, அதாவது உங்களுக்கு கஷ்டம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்னடா சிரமமே இருக்குது வாழ்க்கை முழுவதும், எப்போ தான் தீரும்ன்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும், விடை தெரியாத கேள்விகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரிலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் என் எண் கீழே இருக்கும். அதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் துல்லியமான பலனை நான் கணிச்சு நல்ல முறையில் சொல்கிறேன். இப்போ வைகாசி மாதத்தோட பலன்கள் பார்ப்போம். கடக ராசியோட பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த மாதம் ஆரம்பத்திலேயே ராசிநாதனே ராசியில் இருக்கிறது ஒரு சிறப்பு. அதுலேயும் இன்னொரு சிறப்பு என்னென்னா, வளர்பிறை சந்திரன் ராசியில் அமர்றாரு. அது ஒரு தனி சிறப்பு தான். 2ஆம் இடத்தை அதாவது கடக ராசி 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பம், இதை சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் கடக ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கு நிறைவேற முடியாத தன்மை அதெல்லாம் இருக்கும். தனம், காசு பற்றாக்குறை, அதாவது வருமானம் வர்றதே சிக்கலாகவே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால 2ஆம் தனம் வாக்கு குடும்பம், இப்போ காசு வர்றதுலேயும் பிரச்சனை, குடும்பத்திலையும் சிறு சிறு பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் செவ்வாயும் பார்க்குறார். கடக ராசிக்காரங்களுக்கு கடகத்துக்கும் குரு செவ்வாய் 2 பேரும் நண்பர்கள் தான். நண்பர்கள் பார்வை அந்தளவுக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணிடாது. அதனால் நல்லதே தான் நடக்கும். 3ஆவது இடம்னா தைரியம், மீரியம், ஆடை ஆபரணங்கள், வெற்றி, விஜயம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. இந்த கடகராசிக்காரங்க இப்போ நகைகை ஏதாவது, இந்த அக்ஷய திருதி வருது, இப்போ நகைகை ஏதாவது வாங்கலான்னா தாராளமாக வாங்கலாம். ஆடைகள் சேரும், ஆவணங்கள் சேரும். நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றிகள்.
ஏன்னா 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறார். குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக வெற்றி தான். 4ஆம் இடத்த வந்து தாய், வீடு, வாகனம் இந்த மாதிரி ஸ்தானம். 4ஆம் இடத்த புதன், சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் சேர்ந்து பார்க்கறதுனால தாயார்னால அனுகூலங்கள், ஆதாயங்கள். இப்போ வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த காலகட்டங்கள் வந்து நல்ல காலகட்டங்கள். 5ஆம் இடம் புத்திரபாகியஸ்தானம், பூர்வ புண்ணியம், குலதெய்வம். இப்போ இந்த மாதத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அந்த மாதிரி இப்போ போகலாமே. இந்த காலகட்டத்தில் போய் குலதெய்வ வழிபாடு இப்போ பண்ணால் ரொம்ப நல்லது. குழந்தைகள் மேலே நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தால் குழந்தைங்கள பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, நம்ம பேச்சையே கேட்க மாட்டேன்றாங்க, நம்ம சரியாகவே படிக்கலை, அந்த மாதிரி குழந்தைகள் பற்றிய கவலைகள்லாம் இருந்தது. போன மாதம் வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி கடக ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 7ஆம் இடம் கலத்தரம், தொழில்துறை பார்ட்னர். இந்த மாதிரி அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்துள்ள கருத்து வேறுபாடு அதெல்லாம் வந்து களையப்படும் இந்த மாதத்தில். அதே மாதிரி தொழில்துறை பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிட்டு இருந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து சுமூகமாக போகும். கருத்து வேறுபாடெல்லாம் போன மாதம் வரைக்கும் இருந்திருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் இருக்காது, எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள். 8ஆம் இடத்துல சனி இருக்குது. ஆயில் காரகன், ஆயில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் அதில் வந்து நோய், விபத்து, அது தாமதம். இப்போ கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இப்போ பொண்ணே கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா சனி வந்து நகர்ந்த அஷ்டம கடகராசிங்களுக்கு இப்போ வந்து நேரம் வந்து ரொம்ப சரியில்லாத நேரம்தான். அதனால் கொஞ்சம் வண்டியில் போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சாலையில் போகும்போது கவனத்தோடு செல்வது கடகராசிக்காரங்க ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய்க்குங்க. இந்த மாதிரி 9ஆம் இடத்துல ராகு, செவ்வாய் 2 அசுபகிரகங்கள் இருக்குது. இதனால் தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அப்புறம் தந்தையோட கருத்து வேறுபாடெல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் சுமூகமாக போங்க, விட்டு கொடுத்து போங்க. அதுக்கப்புறம் சரியாயிடும். இந்த மாதத்துக்கு அடுத்த ஒரு மாதம்னா சரியாகி போயிடும். செவ்வாய் நகர்ந்து போகும்போது சரியாயிடும். 9ஆம் மாதத்தை விட்டு விலகி போகும்போது ராகு மட்டும்தான் இருப்பார். அதுலேருந்து கொஞ்சம் சரியாகும். அவ்வளோ. தந்தையுடன் கருத்து வேறுபாடு, தந்தையின் சொத்து இப்போ நான் கேட்டேன் அவர் கொடுக்கவே மாட்டேன்றாரு, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இப்போ இந்த காலகட்டங்கள் நீங்காது. இன்னும் ஒரு மாதம் நீடிச்சு தான் இருக்கும். 10ஆம் இடத்தை சுக்கிரன், புதன் 2 சுபகரங்கள் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதனால் வந்து தொழில் வந்து இந்த மாதம் வந்து அமோகமாக போகும், ஜம்முன்னு போகும். போன மாதம் வரைக்கும்லாம் கொஞ்சம் தொய்வடைஞ்சிட்ருக்கும் தொழில்லாம். அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் நல்லாவே போகும். 11ஆம் இடத்துல குரு, லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால தொழிலும் நல்லா போகும். லாபங்களும் போன மாதம் வரைக்கும் இருந்த லாபத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும். அந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் இது.